அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாளைக்கு உய்யக்கொண்டாருடைய திருநட்சத்திரம் 29 ஏப்ரல் 2025, நாளைக்கு டியூஸ்டே. ஸோ அடியேன் ஏற்கனவே குரூப்பில் போஸ்ட் பண்ணபடி அவருடைய தனியன்கள், அவருடைய வாழி திருநாமங்கள் சொல்லி நாம் உய்யக்கொண்டாருடைய திருநட்சத்திரத்தை நாளைக்கு கொண்டாடலாம். ஸோ இதில் உய்யக்கொண்டாரை பற்றி தேசிகன் ஒரு விவரம் சொல்லியிருக்கார். தேசிகன் விவரித்த உய்யக்கொண்டார் அப்படின்றது இப்போ பார்ப்போம். நம்ம அதிகார சங்கிரகம் அப்படிங்கிறது அதில் 3வது பாசுரம், என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கியானடைவே அவர் குருக்கள் நிறவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனைநாதன் இன்னமுதத் திருமகளென்னி வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றேனே அப்படின்ட்டு இந்த பாசுரம் நம்ம குரூப்பில் ஒவ்வொரு கோஷ்டியிலும் இது சேவிக்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஆச்சாரிய பரம்பரையை எடுத்து இங்கே அனுசந்தித்திருக்கிறார் சுவாமி. ஸோ இதில் நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார் அப்படின்ட்டு உய்யக்கொண்டாரை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கார். நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் ஸ்லோக குரு பரம்பரை, வாக்கிய குரு பரம்பரையிலையும் நம்ம உய்யக்கொண்டாரை சொல்கிறோம், புண்டரீகாட்சர் அப்படின்ட்டு. ஸோ அவருடைய திருநட்சத்திரம் நாளைக்கு இருப்பதனால அவரை பற்றின ஒரு 3 முக்கியமான செய்திகள் நாம் தெரிந்து கொள்ளலாம். 1, அவருடைய பிறப்பு. திருவள்ளரை திவ்யதேசம், ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியது திருவள்ளரை திவ்யதேசம், சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அவர் பிறந்தார். அவருடைய ஆச்சாரியர் நாதமுனிகள், ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆச்சாரியர். அவருக்கு சிஷ்யர்கள் மணக்கால் நம்பி அவருடைய சிஷ்யர், மணக்கால் நம்பியுடைய சிஷ்யர் ஆளவந்தார், ஆளவந்தாருக்கு பெரிய நம்பி, பெரிய நம்பிகளுக்கு ராமானுஜர் அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஸோ இப்படி சிஷ்ய பரம்பரையிலே நாதமுனிகளுக்கு அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான பொசிஷனில் உய்யக்கொண்டார், அதாவது புண்டரீகாட்சர் இருக்கிறார். அவருக்கு புண்டரீகாட்சர்னு தான் பேர். அவர் அவதரித்த போது அந்த திவ்யதேசத்து பெருமானுடைய திருநாமம் புண்டரீகாட்சர் அப்படின்ட்டு, ஏன்னா திருவள்ளரையில் புண்டரீகாட்ச பெருமாள் இல்லையா, அந்த திருநாமத்தையே அவருடைய பெற்றோர்கள் கொடுத்தார்களாம். ஸோ அப்படி அவருக்கு பத்மாக்ஷர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அப்படின்ட்டு. ஆனால் உய்யக்கொண்டார்னு திருநாமம் எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாதமுனிகளுக்கு 2 அந்தரங்க சிஷ்யர்கள் இருந்தார்கள். உய்யக்கொண்டார் ஒருத்தர், மற்றொருவர் குருகை காவலப்பன் அப்படின்ட்டு. நாதமுனிகள் நம்மாழ்வாரிடத்திலே யோகா சாஸ்திரத்தினாலே நிறைய விசேஷங்கள்லாம் கற்றுக்கொண்டார். நாதனுக்கு 4000 முறைத்தான் வாழியேன்னு நம்மாழ்வாரை சொல்கிறோம். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு 4000 பாசுரங்களை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய அர்த்த விசேஷங்களையுமே எல்லாத்தையும் கொடுத்தார் அவருடைய யோகத்திலே அப்படின்ட்டு. ஸோ இப்படி இந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் கொண்டு நாதமுனிகள் காட்டுமன்னார் கோயிலுக்கு நம்முடைய சம்பிரதாயத்தை பரப்ப ஆரம்பித்தார். அப்போது அவர் குருகைக்காவலம்ன்றதே ஒன்று கேட்குறார், உனக்கு அஷ்டாங்க யோகத்தை கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் கேட்டு அவரும் அஷ்டாங்க யோகத்தை குருகைக்காவலப்பன் கற்றுக்கொண்டார். அந்த யோகத்தில் என்னன்னா, உடல் உபாதைகள் எதுவுமே இல்லாமல் எந்த தடையும் இல்லாமல் எம்பெருமானை யோகத்திலேயே அப்படியே அனுபவிக்கலாம், அந்த பேரின்பத்தை அவர்கள் யோகத்திலேயே பெறலாம் அப்படிங்கிறது அந்த யோகாபியாசத்திலே உண்டது. ஸோ அது குருகைக்காவலப்பனுக்கு நாதமுனிகள் கொடுத்தார். அதன் பிறகு உய்யக்கொண்டாரை கூப்பிட்டார். உனக்கும் ஏதாவது தடை இல்லை என்னால் உனக்கு அனுபவிக்க இந்த யோகாபியாசம் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் அப்படின்னால், அப்போது உய்யக்கொண்டார் சொல்லிட்டார், பிணம் கிடக்க மனம் புணரலாமோ அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அறியாமையால் பலரும் இந்த சம்சாரத்தில் இருந்து கஷ்டப்படும் போது அடியேன் மட்டும் எப்படி தனியாக பகவத் அனுபவம் பண்ண முடியும்? அதாவது யோகாபியாசத்தில் எம்பெருமானை தானே அனுபவிக்க வேணும் அப்படின்ட்டு அனுபவிக்கலாம், தனியாகவே அனுபவிக்கலாம். அந்த அனுபவம் கூடாது, கோஷ்டி அனுபவமே வேணும். அது மட்டும் இல்லை, சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, இவர்களெல்லாம் இருக்கும்போது நான் எப்படி அனுபவிப்பேன் அப்படின்ட்டு. பிணம் கிடக்க மனம் புணரலாமோ அப்படின்னா, ஒரு ஊரில் பிணம் விழுந்துடுத்து, அப்போ அந்த ஊரில் கல்யாணம்ங்கிறது நடக்காதான், அதை போஸ்ட்போன் பண்ணிவிடுவாங்களாம். ஏன்னா ஊர்லேயே ஆற்றுலேயே கல்யாணம் பண்ணக்கூடிய காலங்கள் அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள் போஸ்ட்போன் பண்ணிடுவாங்க. அதனால் பிணம் கிடக்க மனம் புரளாமோ அப்படின்றது அவர் கேட்குறார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, அறியாமையால் பலரும் இந்த சம்சாரத்தில் இருந்து கஷ்டப்படும் போது அடியேன் மட்டும் எப்படி தனியாக பகவத் அனுபவம் பண்ண முடியும் என்று கேட்கிறார். இதை நாதமுனிகள் மிகவும் உகழ்ந்தார். அவர் உகந்து அவருடைய பெருந்தன்மையை அவர் கேட்டு, நீர் இந்த வையம் உய்யக்கொண்டீரோ அப்படின்ட்டு பாராட்டினார். இந்த வையம் உய்யக்கொண்டீரோ அப்படின்னு பாராட்டினாராம் நாதமுனிகள். அதனாலே அவருக்கு உய்யக்கொண்டார்ங்கிற திருநாமம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவருடைய உயர்ந்த
விசாலமான மனசு. என்னன்னா, உலகத்திலே சம்சாரிகள் நிறைய பேர் கஷ்டப்படும் போது நான் மட்டும் சந்தோஷப்படுவது கூடாது, எல்லோரையும் கரை தேற்ற வேணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு உண்டான சிறந்த ஒரு வித்திட்டவர் உய்யக்கொண்டார்னே சொல்லணும். ஏன்னா மற்றவர்கள் அந்த இதில் வரல, நாதமணிகள் அந்த நெறியில் இருந்தார். உய்யக்கொண்டார் தான் அடுத்தது. அந்த உய்யக்கொண்டார் என்ன கிரமத்தில் அதை கொண்டு போனாரோ அந்த கிரமத்தில் தான் எம்பெருமானாரும் கொண்டு வந்தார். எம்பெருமானாருக்கே அவர் காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார் சில ரகசியங்கள்லாம் தெரிந்து கொள்வதற்கு. அப்படின்னா பாருங்கள், உய்யக்கொண்டார் அவ்வளோ விசாலமான மனசு இருந்ததுனால தான் தொடர்ந்து அந்த விஷயங்கள்லாம் வர முடிஞ்சுது. உய்யக்கொண்டார் அஷ்டாங்க யோகத்தில் போயிட்டார் அப்படின்னா நமக்கு பிற்பாடு இருக்கிறவர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிந்திருக்கு அப்படின்றது. அதனால தான் வையம் உய்யக்கொண்டீரோ அப்படின்ட்டு சொல்லி நம்ம நாதமணிகள் அவரை பாராட்டினார். அதனால் அவருக்கு உய்யக்கொண்டாருங்கிற பேர் ஏற்பட்டது. அப்புறம் இப்போ அந்த உய்யக்கொண்டாரானவர் மணக்கால் நம்பிக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்ல, மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னார். இது நாதமணிகளுடைய திருப்பெயரான ஆளவந்தார். ஸோ ஆளவந்தாருக்கு நாதமணிகளுடைய கட்டளை, ஆளவந்தாருக்கு எல்லாற்றையும் சொல்லிக் கொடுக்க வேணும் அப்படின்ட்டு உய்யக்கொண்டாருக்கும் குருகைக்காவலுக்கும் கட்டளையிட்டார். இப்படி இவர் பண்ண உபகாரம் என்ன அப்படின்னா, நம்ம சம்பிரதாயத்திலேயே இந்த தர்சனங்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேர வேணும். ஓரான் வழியாக உபதேசித்தார்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார் பின் அப்படின்னு எம்பெருமானார் பண்ணினாரே, அதற்கெல்லாம் முக்கிய காரணம் உய்யக்கொண்டார் பண்ணியிருக்கார். பாருங்க, பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி உய்யக்கொண்டார் இந்த உலகத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்க வேணும்னு அவருடைய அந்த விசாலமான மனசு சம்பிரதாயத்திலே பின் கொண்ட சிஷ்யர்களுக்கும் சென்று எம்பெருமானாருக்கு சேர்ந்து எம்பெருமானார் தன்னுடைய கருணையினாலே நமக்கெல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தையும் உயர்ந்த விஷயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி நாமும் அதை பெற்று நாம் நல்ல அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஸோ இதனால் நமக்கும் எவ்வளோ நன்மை ஏற்படுகிறது பாருங்க. ஸோ அதனால தான் இந்த உய்யக்கொண்டாருடைய திருநாமம் ரொம்ப முக்கியமானது, உய்யக்கொண்டார் அப்படிங்கிற திருநாமம். சரி, இப்போது இந்த முதல்ல ஒன்று அடியேன் சாய்ச்சினேன், என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கியான் அடைவே, அது திரும்பி பாருங்க. இப்போ என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கியான் அடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி, அவர் குருக்கள் நிறைவணங்கினா குருக்கள் நிறை, அதாவது குருக்களுடைய கூட்டம்னு அர்த்தம். பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல், பெரும்பூதூர் வந்த வள்ளல்னா யார்? ராமானுஜர். அவர் பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல்னு அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார், உய்யக்கொண்டாருக்கு மட்டும் இங்கே ஒரு அடைமொழி கொடுக்குறார். பாருங்க, நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார். அதுக்கப்புறம் நாதமுனி சடகோபன் சேனை நாதன் இன்னமுத திருமகள், இன்னமுத திருமகள் பிராட்டி இல்லாமல் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்களாச்சு, பிராட்டி இல்லாமல் நமக்கு இல்லை. ஆனால் எம்பெருமானாருக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல்னு. அதே மாதிரி பிராட்டிக்கு அடைமொழி கொடுத்தார், இன்னமுத திருமகள்னு. உய்யக்கொண்டாருக்கு மட்டும் அடைமொழி கொடுத்துருக்கார், நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார். எந்த நன்னெறி? எல்லாரும் க்ஷேமமாக இருக்க வேணும், உலகத்திலே எல்லோரும் உய்ய வேணும் அப்படிங்கிற இந்த நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார். மற்றவர்களுக்கு, அதாவது தன்னுடைய சிஷ்யர்களுக்கெல்லாம் எடுத்து சொன்ன உய்யக்கொண்டார்னு இந்த அர்த்த கர்ப்பமான வார்த்தையை இங்கே சேர்த்துருக்காங்க. நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்கொண்டார். இப்படி நன்னெறியை உய்யக்கொண்டார் உரைத்ததுனாலேயே நமக்கும் வாழ்வு அப்படிங்கிறது தெரிகிறது. ஸோ அப்பேற்பட்ட உய்யக்கொண்டாருடைய திருநட்சத்திரம் கொண்டாடி அனுபவிப்போம். அடியன் அவருடைய திருநட்சத்திர தனியன் வாழி திருநாமம் இதெல்லாம் அடியன் அமைச்சிருக்கேன். அவருடைய திருநட்சத்திர தனியன் இப்போ அடியன் சாய்க்கிறேன், நீங்களும் கேட்கலாம். மேஷமாசே சரோஜாக்ஷம் கிருத்திகா ஜாதமாஸ்ரய நாதயோகி பதாம்போஜ துவந்த பிரவணமானசம் நமः பங்கஜநேத்ராய நாத ஸ்ரீபாத பங்கஜே ன்யஸ்த சர்வபராம் யஸ்மத் குலநாதாய தீமதே நமஸ்யாஹமரவிந்தாக்ஷம் நாதபாவே வியவஸ்திதம் சுத்தசத்வம் மயம் சௌரே பர்வதாரமிவாஹபரம். இப்படி உய்யக்கொண்டாருடைய தனியன் அவருடைய திருநட்சத்திரம் அன்னைக்கு 2 தரம் சொல்லணும். சொல்லிட்டு நாம் அனுபவிப்போம். அடுத்தது அவருடைய வாழி திருநாமம். வாழவெய்யோந்தனை வென்ற வடிவழகன் வாழிய மால் மணக்கால் நம்பி தொழு மலர்பதத்தோன் வாழிய சீலமிகு நாதமுனி சீருரைப்போன் வாழிய சித்திரையில் கார்த்திகை நாள் சிறக்க வந்தோன் வாழிய நாலிரண்டும் ஐயைந்தும் நமக்குரைத்தான் வாழிய நாலெட்டின் உட்பொருளை நடத்தினான் வாழிய
மாலரங்க மணவாளர் வளமுறைப்போன் வாழிய வையமுய்ய கொண்டவர் தாள் வையகத்தில் வாழிய. உய்யக்கொண்டார் திருவடியே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன்.